ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய வீடியோ. ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் கடைசி நாட்களில் இப்போ இருக்கிறோம். ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கிரகங்கள் மூலிமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஆண்டு பிறந்ததும் தெரியல, டக்குன்னு முடியக்கூடிய டைமுக்கு வந்துட்டோம். ஆண்டுடைய முடியக்கூடிய டைமில் தான் கிரகங்களிடையே வலுவான மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டுடைய கடைசி நாட்கள் எப்பயுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ சில நேரம் கிரகங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், சில நேரம் ஆபத்து கிடைக்கும். இப்படி கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த சூழ்நிலையை நாம் கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டுடைய கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த ஆண்டுடைய கடைசியில் இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா புதிய ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு புதுமையான மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி விஷாக 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரகநிலைகளை எப்படி பார்க்கும்போது இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் ஆண்டுடைய கடைசியாக அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எதை செய்தாலுமே நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆர்வமும் கொண்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் பணவரவு அதிகமாக இருக்கும். பணவரவு இருக்கும்போது அதை தக்க வைத்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்து உயரும். அதனால் உங்களுடைய செயல்களை திறமையாக செய்வது எப்படிங்கிறத பார்த்து உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வாங்க. பேச்சில் இனிமை சாதுரியம் இதெல்லாம் ஏற்படும். இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். அதனாலேயே பயணங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படும். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டம் செல்லும். அதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதே போல் இந்த ஆண்டுடைய கடைசியாக உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்குது. வாகனங்களில் செல்லும் போது ஆயுத நெருப்பு இவற்றை கையாளும் போதும் இந்த ஆண்டுடைய கடைசியாக கவனம் தேவை. ஏன்னா இதனால் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இதில் வராது. இதில் கேர்ஃபுல்லாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ கவனம் தேவை. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இதில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆண்டுடைய கடைசியாக கூடுதலாக தொழிலில் பணியாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டர்கள் கிடைக்க நிறைய அலைய வேண்டியது இருக்குது. அதனால தான் கூடுதலாக பணியாற்றணுங்கிறத சொல்கிறேன். பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருத்த நஷ்டம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. உங்களுக்கென புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் புதிய வருடத்துக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அதனால் அனுசரித்து செல்வது நன்மை தரும். அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல்நலனில் இந்த ஆண்டுடைய கடைசியாக அக்கறை தேவை. ஏன்னா அவங்களுக்கு சில ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க உடல்நலனில் அக்கறை தேவை. அப்புறம் சிறிய விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். அது உறவினர்கள் நண்பர்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவங்களோடு பேசுவதில் கவனமாக இருக்கணும். கோபத்தை குறைத்துக்கணும். அப்புறம் விபரீத ஆசைகள் ஏற்படலாம். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்க கவனம் தேவை. பெண்களுக்கு கூட பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாதுரியமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் சாதுரியமாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஆண்டுடைய கடைசியாக சாதுரியமாக நடந்துக்க பாருங்கள். உங்களுடைய பொருட்களெல்லாம் ரொம்ப கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. ஸோ இல்லைனா அதில் நிறைய ப்ராப்ளம் வரும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும். மெயினாக இழுப்பறியாக இருந்த காரியம் எல்லாமே ஆண்டுடைய கடைசியாக உங்களுக்கு சாதகமாக முடியும். வரவேண்டிய பழைய பணம்லாம் கூட சேர்வதற்கு முயற்சிகள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். உங்கள் செயல் திறமையை அதிகரிக்க மட்டும் பாருங்கள். நண்பர்களுடைய ஆதரவு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் செயல் திறமையை அதிகரிக்க பாருங்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிலுமே கூடுதல் கவனத்தோடு இந்த ஆண்டு கடைசியாக செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடு என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் முழு மூச்சோடு செயல்படுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடன் நன்கு பழகி அவர்கள் நன்மதிப்பை பெறுவதோடு பாடங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் இந்த டைமே போக்கிக் கொள்ளுங்க. புத்தகங்களை கவனமாக வைத்து கொள்ளுங்க. அப்போ தான் புதிய வருடம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். ஸோ துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது ஆண்டுடைய கடைசி நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சில குறிப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சித்திரம் 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள்லாம் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரமானது குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள்லாம் அடையப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் சேரும். ஸோ அந்த வரவை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும். இது சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசியாக புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும். வியாபாரம் அப்போ தான் உங்களுக்கு பெருகும். போட்டியாளர்கள்லாம் தானாக விலகி செல்வாங்க. கொள்முதல் மட்டும் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் ஊழியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டியவை அனைத்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மகான்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சம்பந்தம் சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க. அதனால் நீங்கள் நல்ல முடிவு எடுக்க பாருங்கள். இதெல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப ஆண்டுடைய கடைசியாக இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பரிகாரமாக இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, துர்க்கை தேவிக்கு எலுமிச்சை பழத்தில் தீபமேற்றி வணங்கி வரணும். இதை செய்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும்.
அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த ஆண்டில் கடைசியாக டிசம்பர் 31 மட்டும் இருக்குது. அதிர்ஷ்ட தினம் இந்த ஆண்டுக்கு கடைசியாக டிசம்பர் 25, 26 இந்த 10 நாட்களில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினம், அதிர்ஷ்ட தினம் இதெல்லாம் தான் இது மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.